என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஆவிக்குரிய உடன்பிறப்புகளே, நேற்றைய தினம் நம்முடைய நினைவில் அல்ல, நாளைய தினம் நம்முடைய கனவுல அல்ல, இன்றைய தினம் நாம் நிலை குலைந்து நிற்கிறோம், உருக்குலைந்து போயிருக்கிறோம். காரணம், முழு உலகமும் ஸ்தம்பித்து போய் முழு உலகமும் அடைபட்டு கிடக்கிறதான ஒரு நிர்பந்தமான ஒரு நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிருக்கு உத்தரவாதம் அல்ல, ஒருபோதும் வாழ முடியாத வாழ்க்கை முடிந்து போய் இதுக்கு மேல வாழ முடியாது என்கிற அந்த முற்றுப்புள்ளியை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிற நாட்களோ என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறதான ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்கள்ல தேவனுடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை நீங்க ஆழமா கவனிச்சு பாருங்க. தேவன் சொல்லாத எதுவும் நடக்கல, தேவன் அனுமதிக்காத எதுவும் நடக்கல. தேவனுடைய வார்த்தை அச்சரம் பிறழாம அப்படியே நடந்து கொண்டிருக்கு. கடைசி காலம் அன்பு அழிந்து கொண்டிருக்கிறது, பாசம் பறிபோய் கொண்டிருக்கிறது, நீதி நிலை நிற்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது, உண்மை உருக்குலைந்து கொண்டிருக்கிறது. எந்த சிறப்பும் இல்லாமல் எல்லா சீரழிவும் தேசத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலம் என்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாளேடுகளை திருப்புங்கள், தொலைக்காட்சி சேனல்களை திருப்பி பாருங்கள், ஒவ்வொரு செய்தியும் தெரியும், சொல்லும். நீங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறீர்கள். நீங்கள் விடுகிற மூச்சு ஒருவேளை இது கடைசி மூச்சாக கூட இருக்கலாம் என்று சொல்லி இன்றைய காலகட்ட செய்திகள் அத்தனை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய மாண்பு, கிறிஸ்தவத்தினுடைய மகிமை நீ உலகத்துல தூக்கி பிடிக்க வேண்டிய காலம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உறக்க சொல்லக்கூடிய ஒரு காலம். இயேசுவை தவிர நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்கு இந்த உலகத்துல வேற எந்த தெய்வமும் இல்லை. இயேசு மட்டும்தான் எல்லா மனிதர்களுக்காகவும் மனிதனாக மாறி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் என்று உறக்க சொல்லக்கூடிய காலகட்டத்துல நாம் வந்திருக்கிறோம். அதே சமயத்துல வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், பாதாளத்தினுடைய பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை மேற்கொண்டு விட்டது போல ஒரு மாயத் தோற்றம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று திருச்சபைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்க, கடந்த ஒரு மாத கால அளவாக திருச்சபைகளை மூடி போட்டதான் இந்த பெருமை பொல்லாத ஆவிகளுக்கும், கண்ணுக்கு புலப்படாத பொல்லாத கிருமிகளுக்கும் அப்படி ஒரு பெருமை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தினுடைய மாண்பு இன்றைக்கு மங்கி கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையினுடைய வல்லமை குறைந்து பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொண்டு விட்டதோ என்ற சந்தேகம் நமக்குள்ளேயும் எழுந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது கடைசி காலம், இது கடைசி காலம். கடந்த சில நாட்களாக கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதான அருவருப்பான செய்திகளையும் அசிங்கமான பல தகவல்களையும் கேட்கும்போது மனம் மிகவும் வலிக்கிறது. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்களை சுற்றிலும் நடக்கிற
இப்படிப்பட்டதான பொல்லாத அவதூறுகள், உங்கள் செவிகளுக்கு வந்து சேரக்கூடியதான அசிங்கங்கள், கேவலங்கள், இப்படிப்பட்டதான தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், இவைகளெல்லாம் உங்கள் செவிக்குள்ளே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையே சத்தமா வாசிங்க. உங்க சத்தத்துல தேவனுடைய வார்த்தைய உங்க காதுக்குள்ள கொண்டு போங்க. அதன் வழியா உங்க இதயத்துக்குள்ள கொண்டு போங்க. தேவனுடைய பாடல்களை சத்தமா வச்சு கேளுங்க. வாயை திறந்து சத்தமா பாடி தேவனை துதிங்க. தேவனுடைய காரியங்களை மட்டும் தியானம் பண்ணுங்க. வேற எவ்விதமான தேவையில்லாத காரியங்களையும் மனதில் போட்டு நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவரை பற்றி நல்ல அக்கறை இருக்கட்டும். அடுத்தவர்களை பற்றிதான அவதூறு, அடுத்தவர்களை பற்றிதான காரியங்களை அறிய வேண்டும் என்கிற எண்ணம் ஒருபோது நமக்கு வேண்டாம். தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் தான் தப்பி பிழைக்க முடியும். இந்த காலகட்டத்தில் அடுத்தவரை பற்றி ஆராய்ச்சி நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. மிக தெளிவாக சொல்லுகிறேன், அடுத்தவர் பற்றிய ஆராய்ச்சி நமக்கு ஒருபோதும் தேவையில்லை. பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், யோவானை பற்றி உம்முடைய சித்தம் என்னவென்று. அதற்கு இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? உன் எதிர்காலத்தை நான் சொல்லிட்டேன். உனக்கு முதிர் வயதுல வேறொருவன் உனக்கு வஸ்திரத்தை உடுத்தி விடுவா, வேறொருவன் உன்னை கையிலாக கொடுத்து கொண்டு சொல்லுவான்னு சொல்லி எதிர்காலத்தை உனக்கு நான் சொல்லிட்டேன். யோவானுடைய எதிர்காலத்தை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று சொல்லி அடுத்தவர் காரியத்தில் மூக்கை நுழைக்கிற அவலத்தை பேதுரு என்கிற பிரதான அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டி வேண்டாப்பான்னு சொல்லிட்டேன். புரிந்து கொள்ள வேண்டும், என்னை குறித்து நான் தேவ சமூகத்தில் விசாரிக்கலாம், அடுத்த ஒரு நலனுக்காக நான் ஜெபிக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம். நான் அதே சமயத்துல தனிப்பட்ட ஒருவனுடைய அந்தரங்க காரியங்களை குறித்து நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுவதோ, அப்படிப்பட்ட காரியத்துல மூக்கை நுழைத்து தேவனிடத்துல வாங்கி கட்டி கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிலையிலையும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிக்கிவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுகிறார். ஒரு திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்வதற்காக எஜமான் காலையில எழுந்து நாளொன்றுக்கு ஒரு வெள்ளி பணம் கூலி தருவதாக சொல்லி அங்கிருந்து ஒரு சில வேலையாட்களை தன்னுடைய தோட்டத்துக்கு அழைத்து வந்தான். பிறகு அதே போல 9 மணிக்கு, அதே போல 12 மணிக்கு, அதே போல சாயங்காலம் 5 மணிக்கு விதமாக அவன் எல்லாரையும் வேலைக்கு கொண்டு வந்தான். சாயங்காலம் கூலி கொடுக்கிற நேரத்துல கடைசியாக வந்தவன் முதலாவது கூலியை கையில பெறுகிறான், ஒரு வெள்ளி பணம். அதை பார்த்த உடனே காலையிலிருந்து வேலை செய்தவன் நினைக்கிறான், எனக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் என்று சொல்லி வரிசையில் வந்து அவன் சம்பளம் வாங்கும்போது காலையில வேலை செய்தவனுக்கு அதே ஒரு வெள்ளி பணம் கொடுக்கப்பட்ட போது மிகுந்த வேதனையோடு எஜமானை பார்த்து கேட்கிறான், பகலின் உஷ்ணத்தையும் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் உணர்ந்து வேலை செய்ததானே எனக்கும் ஒரு வெள்ளி பணம் தானா? மாலை 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தவனுக்கும் ஒரு வெள்ளி பணம் தானா என்று சொல்லி அவன் கேட்கும்போது எஜமான் சொல்லுகிறான், நான் உன்னை அழைத்து வரும்போது ஒரு வெள்ளி பணம் என்று சொல்லி கூலி பேசி தானே உன்னை அழைத்து வந்தேன். சம்மதித்து தானே வந்தாய். சம்மதித்து வந்ததான நீ இப்பொழுது என்னிடம் இப்படி பேசலாமா? உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த கூலியை நான் குறைத்து கொடுத்திருந்தால் நீ என்னிடத்தில் கேட்கலாம். உனக்கு சொன்னபடி நான் கொடுத்திருக்க, நீ என்னிடத்தில் எப்படி நீ இப்படி பேசலாம் என்று எஜமான் கேட்கிறார். என் பணத்தை எடுத்து நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் அவனுக்கு இவ்வளவு கொடுத்தாய், எனக்கு இவ்வளவு கொடுத்தாய் என்று நீ எப்படி கேட்கலாம் என்று எஜமான் கேட்கிறார். அது போலத்தான் எனக்கு அருமையான தேவஜானமே,
உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தேவன்கிட்ட கேட்கலாம். இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்பட்டு நீங்க தேவன்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, மோகன்சியை வல்லமையா பயன்படுத்துறீங்களா, என்ன பயன்படுத்துங்கன்னு கேட்காதீங்க. அகசிஞ்சபகுமார வல்லமையா பயன்படுத்துறீங்களா, என்ன பயன்படுத்துன்னு கேட்காதீங்க. என்ன பயன்படுத்துங்க. எனக்குன்னு வச்சிருக்கிற முடிய சித்தத்தை, எனக்குன்னு வச்சிருக்கிற முடிய தனித்துவத்தை நீங்க இடத்துல ஆண்டவரை நிரூபிச்சு என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம வழியே. மற்றபடி நீங்கள் தேவனிடத்துல இன்னொருவரை காட்டி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வரத்தை உங்களால ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய ஊழியர், கணத்துக்குரிய சகோதரர் மோகன் சி. லாசரஸ் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவதூறு உண்மையா பொய்யா, இப்படி ஒரு மனுஷனா, இதை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ணி கையில தராசை வச்சுட்டு நீங்க நிறுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. தேவன் தம்முடைய கரத்துல தராசு வச்சிருக்கிறார். அவர் நிறுத்து பார்க்கும்போது மெனே மெனே தெக்கேல் உப்பாசின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், உனக்கு முடிவு என்று சொல்லி தேவன் முடிவு கட்டுகிறவர், தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறவர். நீங்கள் தேவனுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. யாரையும் நிறுத்து பார்க்கக்கூடிய தராசு உங்க கையில இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். நம்ம சராசரி மனிதர்கள். பவுலப்போஸ்தலன் மெலித்தா தீவிலே கரை ஒதுங்கி குளிர் காய்வதற்காக, நெருப்பிலே போடுவதற்காக சில விறகுகளை கையில எடுத்த பொழுது ஒரு விரியன் அனல் உரைத்து பவுலுடைய கைகளை கவி கொண்டார். பவுல் அதை நெருப்பிலே உதறி போட்டு அந்த தீவாரோடு கூட சேர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தீவு மக்கள் பேசிக் கொண்டார்கள், இவன் கொலை பாதகன், கடலுக்கு தப்பியும் இவன் பாவம் இவனை விடவல்ல, அந்த கொலை பாதகம் அவனை விடவல்ல, ஒரு மரணத்துக்கு பார்த்துருவான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மயங்கி சாவான் என்று எல்லாரும் அவளா எதிர்பார்த்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு பிற்பாடு பவுல் குளிர் காய்ந்து கொண்டிருக்க, அதை பற்றி பவுல் எதை பற்றி யோசிக்கல. மக்கள் மனதில் வேறு விதமான சிந்தனை உள்ளவர்களாகி இவன் தேவன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு தப்பு நடந்தா உடனே தூக்கி காலுக்கு அடியில போறதும், திடீர்னு தூக்கி வச்சுட்டு தலைக்கு மேல வச்சுட்டு கொண்டாடுறதும் இது மனிதனுடைய இயல்பு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அவதூறு வருது, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்றீங்க, கேள்விப்படுறீங்க. இப்படி கேள்விப்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்க உடனே அவரை காலுக்கு கீழே கொண்டு வந்து வைத்து அவருடைய தரத்தை குறைத்து அவருடைய தன்மானத்தை தவறா நினைச்சு தயவு செஞ்சு அவருக்கு விரோதமா ஒருபோதும் நீங்க நினைவுல கூட நினைக்காதீங்க. ஒருபோதும் அவருக்கு விரோதமா ஒரு துளி கூட இல்லை பேசாதீங்க. அந்த அவதூறு செய்தியை தயவு செஞ்சு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, யாரோடையும் அதை பகிர்ந்து கொள்ளாதீங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய, தேவனுடைய நாமத்தை களங்கம் இல்லாம மிகப்பெரிய பரிசுத்தத்தோடு புனிதத்தோடு காப்பாற்றி கொள்ள வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. பெந்தகோஸ்தே திருச்சபைகளுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்த அந்த ஒரு கண்டிப்பும் கடந்து கொள்ளக்கூடிய கடினமான உபதேசங்களும் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நீங்க சிபிஎம் போன்ற அந்த சபைகளை நீங்கள் கண்காணித்து பாருங்க, கவனித்து பாருங்க. கடந்த மாதம் இரும்புலியூர்ல 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதான சிபிஎம் கன்வென்ஷன். எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த விளம்பரமும் இல்லை, எந்த விதமான ஒரு படோடமும் இல்லாதபடிக்கு அவர்கள் கூடி அங்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பெந்தகோஸ்தே திருச்சபைகள் என்றாலே அவளுக்கு அன்று ஒரு மிக உயர்ந்த உன்னதமான கண்ணியம் அங்க இருக்கும். அவங்க யாரையும்
பெரிய ஆளா என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் ரொம்ப பெரிய ஆளா நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய நடிகர்கள் வந்தாலும் உடனே அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மேடை ஏற்ற மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே எத்தனை வருடம் மூத்த சீனியர் பாஸ்டராக இருந்தாலும் அவங்களுக்காக நோட்டீஸ் வால் போஸ்ட் ஒருபோதும் அடிக்க மாட்டாங்க. அவங்கள மேலே தூக்கி வச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சாதாரணமாக தான் அவங்க என்ன செய்வாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க, சாதாரணமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளை நீங்கள் பாருங்க, ஒரு அரசியல்வாதி வந்தார்னா உடனே தூக்கி அவர் முன்னால் வச்சிடுறோம். அவர் கையில் மைக்கை கொடுத்து பேச சொல்லி பாஸ்டர்ஸ் எல்லாம் முன்னால் உட்காந்து நம்ம என்ன செய்கிறோம், கேட்டு எடுக்கிறோம். இன்றைக்கி ஒரு சினிமாக்காரன் வந்துட்டா சினிமாக்காரனை மேடை ஏற்றி அவனை சாட்சி சொல்ல விட்டுட்டு மூத்த ஊழியக்காரன் அவெல்லாம் என்ன செய்கிறோம், கேட்டுட்டு உட்காந்துருக்குறோம். சினிமாக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதே சமயத்தில் நம்முடைய மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய அந்த இடத்துல கனம் பொருந்திய பரிசுத்தவான்கள் நல்ல தேவனுடைய மனிதர்கள் இல்லையா? ஏன் அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரர்களையும் உங்க விசுவாசிகளை விட மேல நினைக்கிறீங்க? ஒன்று தெரிஞ்சுங்க, அவர்களையும் சாதாரணமா அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பாதத்துல எல்லாரும் இருந்தார்கள். ஈவன் பவுலும் பர்னபாவும் இருந்தார்கள். எப்பேற்பட்ட மனிதனும் அது அவ்விதமான நிலையில இன்றைக்கு பெந்தகோஸ்தே திருச்சபைகள்ல இருக்கும். இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் என்ற பெயர்ல வருகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தேவனுடைய சபையினுடைய மாண்பை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷகர் யாரா இருந்தாலும் டிஜிஎஸ் தினகரன் அதிகம் மதிப்பதற்கு காரணம் அவர் புகழுடைய உச்சத்தை தொட்டு முழு உலகமும் அவரை தூக்கி கொண்டாடக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துல அவர் இருந்த காலகட்டத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவர் தனக்கென்று ஒரு திருச்சபையில் அங்கமாக இருந்து அந்த திருச்சபையில் அவர் போய் பங்கெடுத்து கொண்டிருந்தார். சுந்தரையா சபையில ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் உட்கார்ந்தார். இன்னைக்கு எந்த சுவிசேஷகராவது நானும் ஒரு சீனியர் பாஸ்டர் என்கிற அந்தஸ்துல முறையில சொல்றேன், எந்த சுவிசேஷகனாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அடங்கி ஒடுங்கி தனக்கென்று ஒரு ஊழியக்காரனை வைத்து அந்த சபைக்கு அவர் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க? கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய சுவிசேஷகர்கள் தங்களுக்கென்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏதாவது ஒரு சபையில் அவர்கள் அங்கமாக வைத்துக்கொண்டு அவருடைய சபையில போயிருக்கிறாங்களா? அவர்களுக்கு முன்னாக லட்சக்கணக்கான பேர் உட்கார ஆரம்பிச்ச பிற்பாடு, சுவிசேஷத்தை கேட்க ஆரம்பிச்ச பிற்பாடு, சின்ன சபையில போய் நான் பாஸ்டர்கிட்ட போய் செய்தி கேட்பதா என்று அங்கு எப்படி ஒரு நிலையில் அவருடைய மனம் இன்றைக்கு ஆலயத்தில் போய் உட்கார விடலை. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கூட்டமே இல்லைன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறத தான் இன்றைக்கு நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியும், பல சபைகளில் போய் தேவஜனங்களோடு கூட சேர்ந்து ஒரு சராசரி மனிதனாக ஒரு போதகருக்கு கீழே இருந்த அந்த சபையில ஆராதிப்பது இன்றைக்கு இல்லை. அப்படிப்பட்ட காட்சி உங்களால் ஒருபோதும் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்களே, என் உடன் ஊழியர்களே, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாஸ்டர் வேணும், ஒரு சபை வேண்டும். உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மேல் அதிகாரம் உங்களுக்கு தேவை. அது இல்லாததுனாலதான் இன்றைக்கு சுவிசேஷகர்கள், சுவிசேஷ ஊழியங்கள் தலைப்பு இந்த கூடை போல இன்றைக்கு இருக்கிறது. இந்த பதிவின் மூலமாக ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவ உலகத்துக்கும் தேவனுடைய ஊழியனாகி அடியான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைகளை அதிகம் நேசிங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க.
நிறைய ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்க, கேளுங்க, சபையை கனம் பண்ணுங்க, சபையை நேசிங்க. எந்த ஒரு ஊழியத்துக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி நினைச்சாலும் அது அற்புதமான நினைவு. அதை உங்க ஊழியக்காரர் மூலமா செஞ்சீங்கன்னா அது உன்னதமான ஒரு விளைவு. அதனுடைய பலனை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. நீங்க டைரக்டா எதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இது வேற. உங்க சபையின் ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய எதுவும், இன்றைக்கும் கூட பிதாவாகிய தேவன் எதையும் நேரடியா உங்களுக்கு தூக்கி கொடுத்துறது கிடையாது. ஒவ்வொரு ஜெபத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன்னு தான் நீங்க சொல்றீங்க. அவர் மூலமாகத்தான் நீங்கள் பிதாவை தொடர்பு கொள்ள முடியும். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். அது போலத்தான் திருச்சபை மக்கள் ஊழியனாலே அல்லாமல் வேறு எவ்விதத்திலேயும் நீங்கள் காரியங்களை செய்யக்கூடாது. வெளியில போங்க, தான தர்மம் செய்யுங்க, வழியில பாருங்க, அதெல்லாம் இல்லை. ஊழியக்காரன் மூலமா செய்யக்கூடிய, இன்னொரு ஊழியத்துக்கு செய்யக்கூடியதை ஊழியக்காரன் மூலமா செய்யுங்க. இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடியதை நீங்கள் நேரடியாக செய்யுங்கள். இப்படிப்பட்டதான் நல்ல காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எந்த மாற்றமும் இல்லை. நீங்க வாங்குற சம்பளத்தை அங்கேயும் இங்கேயும் பிரிச்சு அங்க எங்கன்னு சொல்லி நீங்க கொடுக்கும்போது கர்த்தருடைய காரியத்துல நீங்கள் குற்றமுள்ளவர்களாக மாற முடியும். நீங்க போகிற இடத்துல உங்க ஊழியனை உண்மையுள்ள ஊழியன் என்று சொல்லி நினைச்சா நீங்க அந்த சபைக்கு போங்க. இல்லைன்னா உண்மையுள்ள ஊழியனா, சத்தியம் சொல்லக்கூடிய ஊழியனா, கடிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடிய ஊழியனா எங்க இருக்கிறான்னு சொல்லி தேடி கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னொரு காரியம், ஏராளமான தேவனுடைய ஊழியர்கள், பெந்தகோஸ்தே சபையினுடைய ஊழியர்கள், சின்ன சின்ன சபைகளுடைய 100 பேர் 50 பேர் இருக்கக்கூடிய அநேக திருச்சபையுடைய போதகர்கள் இன்றைய காலகட்டத்தில் அருமையான மோகன்சி அண்ணன் அது போன்ற மற்ற சுவிசேஷ ஊழியர்களை செய்யக்கூடியவர்கள் மீது மிகுந்த மன வருத்தத்தோடும் மன உளைச்சலோடும் மன வலியோடு நீங்கள் இருக்கிறீங்க. உண்மை புரியுது. நான் அதே சமயத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, என்னுடைய சபையிலேருந்து 10 பேர் 4 மாவடி போகிறாங்களா, அவங்க போயிட்டு வரும்போது அவர் காரியத்தை யோசிக்கணும். ஏதோ ஒன்று என்னிடத்துல இல்லாத ஒன்று 4 மாவடியில் இருக்குதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க போயிட்டு வராங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எனக்கு உடைய வல்லமை ரெட்டிப்பாக வேணும்ப்பா, உடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு எனக்கு ரெட்டிப்பாக வேணும்ப்பா. என் சபையில கிடைக்காத என்ன அங்க கிடைச்சிட போகுது. என் ஊழியக்காரன்ட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டாதான் எனக்கு ஆசீர்வாதம். என் ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் ஊழியக்காரனுடைய மூலமாக தேவனுடைய வெளிப்பாடு கேட்கும் போதுதான் என் இருதயம் அப்படியே நிறையுது. என் ஊழியக்கார சபையில ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனையில நான் இருந்துட்டாதான் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன்னு சொல்லி ஏன் சபை மக்கள் என்னை விட்டுட்டு போக முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை கட்டி போட வேண்டும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் ஆவியில் கட்டுண்டவனாக எருசலேமுக்கு செல்லுகிறேன். அப்படியானால் ஆவியானவர் கட்டினால்தான் கட்டப்படும். பரிசுத்த ஆவியான இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியான இடத்துல கேளுங்க, ஆண்டவரே பலன் வரும் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்க சபையில ஏராளமான ஆத்துமாக்கள் வரணும், வந்தவங்க நிலைச்சு நிற்கணும், சத்தியத்துல வளரணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்று சபையில ஊழியத்தினுடைய கிருபைகளை பெற்று அவங்கள ஆண்டவரே நீங்க படிப்படியா வளர்த்து விடணும். சபையினுடைய மக்கள் 10 வருஷம் 20 வருஷம் பாய் தேய்க்கக்கூடிய ஒரு ஊழியமாக அல்ல, அந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தை அடையக்கூடிய அந்த நிலையில் அவங்க இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையை நேசிக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கணும். சபை கூடி வருதலை ஒருபோது விட்டு விடாத ஒரு விசுவாசியா இருக்கணும். சபையை
தன்னுடைய குடும்பத்தை போல நேசிக்கக்கூடிய விசுவாசிகள் வேண்டும். எந்த காலகட்டத்திலேயும் சபையினுடைய மக்கள் ஊழியனுடைய அனுமதி இல்லாமல் வெளியில எங்கும் சென்று விடாதபடிக்கு, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி சபையினுடைய விசுவாசிகள் தங்கள் ஊழியனை நல்ல மேய்ப்பனாக, தங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாக அவர்கள் உணர உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் விசுவாசிங்க என்னை விட்டு எங்க போனாலும் அதுக்கு திருப்தி இருக்கக்கூடாதப்பா. என்னை விட்டு என் விசுவாசி எந்த சபைக்கு போனாலும் என் அனுமதி இல்லாமல் அது எங்க போனாலும் அங்கே அது நிம்மதியா இருக்கக்கூடாது ஆண்டவர். அது எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். என் மூலமா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். எனக்கு கொடுத்த விசுவாசிக்காக ஆண்டவரே நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசியினுடைய எல்லாம் நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை நான் பங்கெடுக்கிறேன். என் குடும்பத்தை நான் கற்பம் திறந்து பெற்ற என்னுடைய பிள்ளைகளை போல என் சபை மக்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அதே நிலையில என் மக்களை என்னை நேசிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என் மக்கள் என்னை கேட்காம 4 மாவடியோ திருப்பத்தூரோ இயேசு பொண்ணையோ வேற எங்கும் சென்று விடாதபடிக்கு நீங்க காத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படி போற விசுவாசிகளை பற்றி நீங்க கணக்கில் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். உங்க சத்தத்தை கேட்கிற, உங்களுக்கு செவி கொடுக்கிற ஆடு அது 4 மாடிக்கு போவாது. என்ன சகோதரி, போன வாரம் காணும் ஐயா 4 மாடி போயிருந்தேன். அப்ப நமக்கு இப்படிப்பட்ட பதில் வந்து அவனுடைய மனம் எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. ஐயா போன வாரம் ஒரு விசுவாசி சபைக்கு வரலன்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா 2 செத்து போயிருக்கணும். 2 தான் நடந்திருக்கணும். இப்படிப்பட்ட நிலையில நல்ல விசுவாசிகள் ஒவ்வொரு சபைக்கும் வேணும். அந்த மாதிரி ஜெபிங்க. அங்க போயிட்டாங்கன்றதுனால உடனே மோகன்சிக்கு விரோதமா எழும்புறதும், அவருக்கு விரோதமா பேசுறதும், அவதூறு பரப்புறதும், தனிப்பட்ட விதத்துல பாதிக்கப்பட்ட சபை ஊழியர்கள், பாதிக்கப்பட்டதான பிஷப் காட்ஃப்ரே போன்றதான மனிதர்கள் நேரடியாக சென்று குறிப்பிட்ட நபரிடம் பேசாம ஆன்லைன் மூலமாக அவதூறை முழு உலகத்துக்கும் அள்ளி தூவக்கூடிய அவலமான கேவலமான இப்படிப்பட்டதான அசிங்கமான கீழ்த்தரமான புத்திகள் மாறணும். கீழ்த்தரமான புத்திகள் மாறணும். ஆகையினால எந்த அவதூறுக்கும் எந்த அசிங்கத்துக்கும் செவி சாய்க்காதபடிக்கு ஒரு தேவ மனிதன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பையும் அந்த பற்றையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிலையா நிரந்தரமா நேசிங்க. மோகன்சி நல்ல மனிதன், தேவனாலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதன், தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதன், தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவர் மாலை மாலையா நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள்ளே நீ போய் உன் கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னார். அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்றது என்னுடைய காரியங்களுக்காக, இங்க தேசத்துக்காக திறப்பில் நிற்க சொல்லி இருக்கிறார். யோசுவாவை பாருங்க, தன்னுடைய தேசத்துக்காக பகல் முழுவதும் மண்ணில், வீதியில, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல விழுந்து கிடக்கிறான். இவன் இந்த அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணா இல்ல. இன்னைக்கு மன்றாட்டு ஜெபம் நடக்குது. தேசத்துக்காக ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெபத்துல பார்க்கட்டுமே, இந்த தேசத்தினுடைய முதல்வர் பார்க்கட்டும், ஜனாதிபதி பார்க்கட்டும், பிரதமர் பார்க்கட்டும், அரசியல்வாதிகள் பார்க்கட்டும், காவல்துறை உயர் அதிகாரிகள் பார்க்கட்டும். ஐயோ, இந்த கிறிஸ்தவ ஜனங்க இந்த சூழலில் தேசத்துக்காக எப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாள் பார்க்கட்டும். ஆன்லைன்ல பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? இங்க ஒண்ணு கதவு பூட்டிட்டு ஜெபிக்கிற நேரம் இல்லையே, வீதியில வந்து விழுந்து கிடந்து ஜெபிக்கிற நேரம் இல்ல. அதனால எப்படிப்பட்டதான அவதூறு வந்தாலும் அந்த காரியங்களை தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. அதோட நீங்க காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னா அது எவரா இருந்தாலும் சரி, அவங்களை இடித்து பேசுவதும் தகர்த்து பேசுவதும் அதுல முதல் ஆளா நான் நிற்பேன்.
எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சுற்றி நடக்கிற எல்லா சம்பவங்களை பார்க்கும்போது நிஜமாவே நாம் கடைசி காலத்துல இருக்கிறோம் அப்படின்றத ஒருபோதும் மறக்க முடியாது. இது கடைசி காலம். தேவனுடைய வார்த்தை அச்சரம் பிறழாம அப்படியே நடந்துட்டு இருக்குது. ஒரு எழுத்தாய்களும் ஒரு எழுத்தினுடைய உறுப்பாய்களும் மாறவே இல்லை. வேதத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னது சொன்னபடியே அப்படியே நடைபெற்று கொண்டிருக்குது. இது கடைசி காலம். அன்பு அற்று போகிற நாட்கள், பாசம் பறிபோகிற நாட்கள், உண்மை உருக்குலைகிற நாட்கள், நீதி நிலைநிற்க முடியாத நாட்கள். தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். அதனுடைய நாமத்துக்காக பேர் வந்து விடாதபடிக்கு எல்லா காலகட்டத்திலேயும் கிறிஸ்தவத்தினுடைய கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு கடமை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.